அந்த கட்டுமானம் அகாடமி அதுவும் விஐடியும் புரிந்துணர்வு ஒப்பந்தமாக கொண்டு வந்து ஒரு மைல்கல்லாக பார்க்குறேன். இதுவரைக்கும் கட்டுமான தொழில் அப்படிங்கிற ஒரு ஊடகத்தை மட்டும் கொண்டு வந்த அவர் இது மாதிரியான விழாக்களுக்கு மிக மிக சிரமப்பட்டாலும் கூட இன்றைக்கும் கூட டாக்டர் செல்வம் கூட சொல்லியிருந்தேன், சனிக்கிழமை சாயந்தரம் சென்னையில் இவ்வளவு பேர்த்த ஒரு அரங்கம் முழுது நிரப்ப முடியுது அப்படின்னா அது உண்மையிலேயே சிறப்பான காரியமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தான் சொன்னேன், கீழே தான் இருக்குது, மேலேயும் இடம் இருக்குது அப்படின்னு. நாங்கள் பேச பேச மேலேயும் கூட்டிகிட்டு இருக்காங்க. உண்மை சிறப்பாக இருக்குது. ஆனால் இவ்வளவு சிறப்பான இந்த விழாவை எடுத்துகிட்டு போகும்பொழுது இதற்கான பல கஷ்டங்கள் அவங்க பட்டுறது எனக்கு புரியும். சில காலமாக, அதாவது எப்பப்பெல்லாம் கவர்னர் கிடைக்கலையோ அப்போ இந்த மயில்சாமி அண்ணாதுரை இங்கே வந்துடுவார். அது மாதிரி தான் ஒரு இது மாதிரி இருக்கு. அப்படி இருந்தாலும் வந்து ஒரு உணர்வுபூர்வமாக இதில் இணைய முடிஞ்சது. ஏன்னா நான் இஸ்ரோவில் நான் பணிபுரிகிற காலத்தில் இன்றைக்கி வர முடியல. நண்பர் முத்துமணி அண்ணன் அவர் பெங்களூரில் ஒரு ஊடகவியலாக இருக்கார். அவர் மூலமாக சிந்து பாஸ்கர் அவர்கள் அங்கே என்னை வந்து அங்கே மீட் பண்ணாங்க முதல்ல. அப்போ மீட் பண்ணி பேசும் பொழுது நானும் அவர் பேசிகிட்டு இருக்கோம், இவர் பேசிகிட்டு இருந்தேன். இவர் சின்ன ஒரு கல்லூரி மாணவர்கள் அப்படி கிறுக்குவாங்க இல்லையா பென்சிலில், இப்போ அவர் கிறுக்கிட்டே இருந்தார். எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எங்கள் கூட பேசுறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நேரம் மதிக்கு வந்து பேசுவாங்க. அந்த நேரத்தில் இவர் இப்படி கிரிக்கெட் இருக்காரு அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு, 2 PhD உருவாக்கணும். அதாவது இன்ஸ்டிடியூட் அந்த இருக்கக்கூடிய ரெக்கார்டத்தை வச்சுக்கிட்டு திரும்ப அங்கே ஒரு கேபினேட் பண்ண முடியுமா? அப்போ வந்து இப்போ நம்ம சிலை இருக்குது அப்படின்னா 3D ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம் டெக்னாலஜி. அதே மாதிரி இன்ஸ்டிடியூட் கன்ஸ்ட்ரக்டிங் யூஸிங் த ரெக்கார்டிங் யூஸிங் த 3D பிரிண்டர் ஆஃப் ஃபார் த ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன் அது கேபினேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சர்ன் அப்படிங்கிற மாதிரி போகுது. இப்போ கூட இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இங்கேயே கூட சில IIT மாணவர்கள்லாம் சேர்ந்து வந்து சிறு குடியிருப்புகளை வந்து நம்மளால் 3D கன்ஸ்ட்ரக்ஷன் 3D சிலை செய்கிறது இல்லை, 3Dயில் மற்ற பொருட்கள் செய்கிறது இல்லை, 3Dயில் வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறத நோக்கி நாம் போயிட்டு இருக்கிறப்போ இதை வந்து நிலவுக்கும் செவ்வாய்க்கும் எடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்கும். அப்படிங்கிற பொழுது அங்கே சிவில் ஸ்ட்ரக்சரும் ஆர்கிடெக்சரும் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரும் கண்டிப்பாக தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அங்கே செயல்படுகிறது, ஆனால் அது வெளிப்படுவதில்லை என்று இதன் முதல் நான் பதில் அளிக்க ஆசைப்படுகின்றேன். VITயில் சிவில் நாங்கள் 1984ஆம் ஆண்டு தொடங்கிய போது சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தான். இன்றும் சிவிலுக்கு முக்கியத்துவம் தருகின்றோம். ஏனென்றால் சிவில் படித்தவர்கள் தான் உடனடியாக வேலை தொடங்க முடியும். இன்றைய மாணவர்களுக்கு எல்லாம் IT படிக்க வேண்டும், IT கம்பெனியில் ஜாயின் பண்ண வேண்டும், அதான் அவங்களுடைய ஆசை. நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை ஆங்கிலம் போல் மாற்றி உள்ளோம். சிவில் மெக்கானிக்கலுக்கு மேஜர் மைனர். ஸோ அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். ஸோ இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் லைஃப் இல்லை. அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அவங்களுக்கு மைனராக கொடுக்குறோம். அடுத்தது முன்னாள் துணையினர் சொன்ன MOU. இப்போ நாங்கள் MOUக்குன்னே ஒரு ப்ரொஃபஸர் இன்சார்ஜ் போட்டிருக்கோம் டு இம்ப்ளிமெண்ட். ஏன்னா இந்த நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தா இவ்வளோ MOUs இருக்கும், அது ஆக்டிவாக இருக்காது. ஸோ he will follow daily, weekly, monthly and give a report. ஸோ MOU ஒர்க் பண்ணோம் அப்படின்றது. இப்போ ஏற்கனவே இப்போது டீன் டாக்டர் வாசுகி வந்த பிறகு 2 MOU இமீடியட்டாக சைன் பண்ணோம். ஒன்று வந்து ராம்கோ இண்டஸ்ட்ரியஸோடு சைன் பண்ணோம். அதோட MOU கான்செப்ட்னா இப்போ வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் they are doing well. அதனால் இது வந்து we should give practical engineers, not theoretical engineers. அதான் இன்னைக்கு சிவிலுக்கு லேக் ஆகுது. அதான் we are going to do, we are doing that. அடுத்தது டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து ரொம்ப நம்ம திங்க் பண்ண வேண்டிய காலத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த AI வந்த பிறகு நிறைய பேருக்கு எல்லா கம்பெனிலையும் வந்து வேலை வாய்ப்பு போகுதுன்னு பெரிய நியூஸ் டெய்லி பார்க்குறோம், இன்க்ளூடிங் ஆர்கிடெக்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டத்தில் போயிட்டு சாஃப்ட்வேரில் எனக்கு 2 bedroom கொடுனா அது பிளான் கொடுத்துரும், 3 bedroom கொடுத்துனா பிளான் கொடுத்துரும். எல்லாமே டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ வி ஷுட் திங்க் டிஃப்ரெண்ட்லி. AI cannot replace a human being brain. அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரணும். AI பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. என்னைக்கு ஒரு டெக்னாலஜி வந்துட்டே தான் இருக்கும். 10 years இருக்கும், AI எப்பயும் போயிடும். அதனால AI பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. பட் நம்மளோட காம்படிஷன் வந்து மிஷினோட தான், சாஃப்ட்வேரோட தான், ஹியூமன் பீயிங்கோட இல்லை.
ஃப்யூச்சர் அப்படி தான் இருக்க போகுது. இன்னைக்கு டெக்னாலஜியோட நம்மளும் அதோட அப்டேட் ஆகணும். அது யோசிக்கிறத விட நம்ம மூளை அது அதிகமாக யோசிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஏஐ பீட் பண்ண முடியும். அதனால் டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு ஒரு காம்படிட்டர்னே சொல்லலாம். இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு இம்ப்ரூவ் அவர் செல்ஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் ஏஐ cannot ரீப்ளேஸ் அவர் பிரெயின். நம்ம அதிகமாக அதோட திங்க் பண்ணணும். இன்னைக்கு நிறைய ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் பார்க்குறேன். இன்னைக்கு எல்லா ஜென்ரேஷன் எல்லாம் சம்மர் வந்துருச்சு. சம்மர் முடிச்சுன்னு எல்லாம் வெக்கேஷன் பிளான் பண்ணுவோம். ஒரு லெவலில் எல்லாம் ஊட்டி கொடைக்கானல் பிளான் பண்ணுவாங்க. அடுத்தது குலு மணாலி, அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர், சில பேர் சுவிட்சர்லாண்டும் போகலாம். பட் என்னுடைய ரெக்வஸ்ட், ஒரு சேஞ்சுக்கு திங்க் பண்ணி பாருங்க. இங்கிருந்து எல்லாம் திருச்சி கிளம்பி போங்க. இருக்குல்ல வெயில் அதிகமாக ஓடும் திருச்சி தான். அடுத்தது மதுரைக்கு போங்க. அடுத்தது கன்னியாகுமரி போங்க. எதுக்கு இங்கே போக சொல்கிறேன்? திருச்சியில் போனீங்கன்னா 2000 years ஓல்டு கல்லணை இருக்கு. அதை போய் இந்த ஜென்ரேஷன் காட்டுங்க. கல்லணைனா என்னன்னு பார்க்கட்டும். 2000 years ஆச்சு. இன்னைக்கு பெஸ்ட் கல்லணை இன்னைக்கு வேர்ல்ட்லேயே அதுதான். 2000 years ஆச்சு. எப்படி ஃபவுண்டேஷனால அது எப்படி மணல்ல ஃபவுண்டேஷன் போட்டு சத்தியமூர்த்தி சார் நிறைய ஹெரிட்டேஜ் பில்டிங் பற்றி அந்த புக்கை நான் எனக்கு கொடுத்தேன். மணல்ல ஃபவுண்டேஷன் போட்டு எப்படி கட்டினாங்கன்னு பாருங்க. அதை வந்து பாறைகளை போட்டு அது செட்டில் ஆகி அதுக்கு மேலே பாறை போட்டு அதுக்கு ஒரு பேஸ் போட்டு, ஸோ தண்ணி வந்து கீழேயும் போது மேலே போது பில்டிங் எதுவும் ஆகலை. ஸோ அதை போய் காட்டுவோம். நீங்கள் போனீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளுடைய பில்லர்ஸ், அதோட வேற எதுவும் மேஜிக்னு சொல்ல முடியாது. அங்கே போனீங்கன்னா கன்னியாகுமரி சுசீந்திரம் கோயில் அதோட பில்லர்ஸ், அதான் மியூசிக் பில்லர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வேற எங்கேயுமே அது உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு இருக்காது. அந்த 7 ஸ்வரமும் அதில் வருது. நீ மதுரை பில்லரும் சுசீந்திரம் பில்லரும், அழகர கோயில், நெல்லையப்பர் கோயில், இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து போய் காட்டணும். வெறும் நம்ம சுவிட்சர்லாந்து பார்க்கறது முக்கியம் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் அது ஒரு அற்புதம்னே சொல்லலாம். நீங்கள் கீழடி இருக்குது, சிவகங்கை பக்கத்தில் கீழடியில் வந்து ஒரு தகடு, அந்த தகடை வந்து ரிசர்ச் பண்ணப்போ 5000 years ஓல்டுன்றாங்க. அதுல இருந்து மண்ணில் எட்டணும் விஐடியில் கொடுத்தாங்க. ப்ரொஃபஸர் டெக்ஸ்ட் பண்ணி 2006 years ஓல்டுன்றாங்க. ஸோ அந்த தகடு வந்து 5000 years ஓல்டுன்னா அதுக்கு முன்னே நம்ம கலாச்சாரம் எவ்வளோ நாள் இருந்திருப்பாருங்க. அதுவும் ஆர்கிடெக்சர்லேயே. ஸோ நம்மளை வந்து சிவிலைசேஷன் எங்கேயோ இருக்கும், நம்ம ரெக்கார்ட் பண்ணல, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும். நம்ம மாணவர்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு சிவில் படிக்கும் ஆர்வம் வரும். இன்னைக்கு நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்திருக்கீங்க, நியூ ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.